பூஸ்ட் பர்ஃபினா செஃப் ஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் பூஸ்ட் பர்ஃபி பர்ஃபிக்கு தேவை பூஸ்ட். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா நாங்க வேஸ்ட். ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பூஸ்ட் பர்ஃபி பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோ. வாங்க, 1/2 கிலோ கடலை மாவு, அரை கிலோ கடலை மாவை நல்லா லைட் ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கடலை மாவு வாடை சூப்பராக அடிக்கும். அப்போ இறக்கிறேன்னா ஏன்டா இப்படி வந்து விழுகுற? கடலை மாவு வாடை காற்று கிழக்குது. அதே வந்து வறுத்து காய வச்ச கடலை மாவை சலிச்சிருவோம். ஏங்க நம்மளை சலிக்க சொன்னேன். மாவுல கட்டிக்கிட்டே இருக்க தெரியலையா? அதுக்குன்னு ஒரு பெரிய மெடிசன் கூட பார்க்காம அடிச்சுட்டியடா. சரி, இந்த கட்டி என்ன பண்ணுறது? கீழே தூக்கி போட்டணுமா? லூசு பையில கையை வச்சாங்கடா. டேய், வர உங்க வேர்டெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அரை கிலோ மாவை வறுத்து எடுத்தாச்சு. இன்னும் நம்ம 1/2 கிலோ ஜீனியில் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். வாங்க. ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கெட்டியான பதத்துக்கு வந்தோடனே நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு இப்படி விடாமல் கிண்டிக்கிருக்குன்னு தெரியுமா? கட்டி சேர விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டி சேர விடாமல். அப்படின்னா தான் நல்லா வரும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று, 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ ஜீனி போட்டு சுகர் பார் ரெடி பண்ணி கொட்டினோம் பார்த்தீங்களா? அதில் 200 கிராம் நெய் ஊற்றணும். ஆஹா, நெய் ஊற்றினா எவ்வளோ மனமாக இருக்கு. பூஸ்ட் பர்ஃபிக்கு பூஸ்ட்டை சேர்த்துருணுங்க. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த பதத்துக்கு வந்தோடனே இறக்கி தட்டில் கொட்டி வச்சு ஆற விட்டுருங்க. அப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். வாடை மகமன் இருக்குப்பா. டே, நெய் வாடை ஆளை தூக்குதே. எங்க உட்காந்தே இருக்கா? சொல்ல வார்த்தையே இல்லைங்க. பூஸ்ட் பர்ஃபி அருமையாக இருக்கு. வாழ்க்கையில் முதல் அடிங்க
பூஸ்ட் பர்ஃபி செம்மையா இருக்கு. ஆஹா, வயலுக்கு எதிர்த்தாப்புல காத்தோட்டமா பூஸ்ட் பர்ஃபி நறுக்குன்னு இருக்குங்க. கிளைமேட்டை பாருங்க, பூஸ்ட் பர்ஃபியை பாருங்க, வேற என்னங்க வேணும்? சொர்க்கங்க. நெய் வாடை சும்மா கம்ம கம்ம கம்மன்னு பயங்கரமா வருதுங்க. அடா 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 அடா, அந்த நெய்யும் மனமும் அந்த டேஸ்ட்டும் சும்மா பயங்கரமா இருக்கு போங்க. நீங்களும் இந்த பூஸ்ட் பர்ஃபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. ஆரோக்கியமா இருங்க, அருமையா இருங்க, அற்புதமா இருங்க, அட்டகாசமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னப்பா ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு வண்டியில கருப்பு வீட்டுல போய் டங்கு டங்கு தட்டுறான். ஏன்? ஏன்னா அந்த வீட்டுக்கு காலிங் இல்லையா?